இப்போ ஆடி 18ஆம் பேருக்கு உங்கள் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் நல்லா பெருகணும்னு சொல்லி அந்த இறைவனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அதாவது ஆடி 18ஆம் பேருக்கு அன்னைக்கு நம்ம கிச்சன்ல உப்பு ஜாடியில உப்பு நிறைய இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அது மாதிரி மஞ்சள் பொடி டப்பால மஞ்சள் பொடி வாங்கி நிறைய கொட்டி வச்சுக்கணும். குங்குமம் சாமி ரூம்ல குங்குமம் நிறைய வச்சுக்கணும். இன்னொன்று என்னன்னா அஞ்சரைப்பட்டி ஜாமான்கள் இருக்குல்ல, கடுகு வெந்தயம் ஜீரகம் இது மாதிரி அந்த எல்லா ஜாமான்களும் நிறைவா அஞ்சரைப்பட்டியில இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அந்த வருஷம் முழுவதும் நமக்கு எல்லாமே நல்ல பெருகி இருக்கும். வாழ்க்கையில அனைத்து செல்வங்களும் பெருகி இருக்கும். கிச்சன்ல தான் நமக்கு செல்வங்கள் பெருகிறதே கிச்சன்ல தான் ஆரம்பம். அன்னபூரணித்தாய் அங்கதான் இருப்பாங்க. உங்களுக்கு தன தானியங்கள் எல்லாம் பெருகணும்னா அந்த கிச்சனை நல்லா சூப்பரா வச்சுக்கணும். நீங்க ஒரு நல்ல நாள் பிறைய நாளுக்கு எல்லா ஜாமான் வாங்கி அந்த கிச்சன்ல நிறைவா வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாழ்க்கையில என்னைக்குமே நிறைவா இருப்பீங்க. அதனால நாளைக்கு நான் சொல்ற மாதிரி இந்த உப்பு மஞ்சள் பொடி அஞ்சரைப்பட்டி ஜாமான்லாம் வாங்கி நிறைவா வச்சுக்கோங்க. மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்க. எல்லா விதமான செல்வங்களும் எங்களுக்கு நிறைவா வரணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லது நடக்கும். இன்னொன்னு என்னன்னா ஆடி 18ஆம் பேருக்கு அன்னைக்கு யாராவது ஒருத்தருக்காவது சாப்பாடு போடுங்க. அந்த சாப்பாடு நீங்க போடும் பொழுது உங்களுடைய புண்ணிய கணக்கு பெருகும். வாழ்க்கையில நீங்க அனைத்து விதமான புண்ணியங்களும் உங்களுக்கு பெருக ஆரம்பிக்கும். அதனால ஒருத்தருக்காவது சாப்பாடு போடுங்க. ஏழை எளியவர்களை பார்த்து சாப்பாடு போடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவு உதவி பண்ணுங்க. உங்களுக்கு செல்வங்கள் பெருகி வரும். நீங்க ஒரு மடங்கு கொடுத்தா பல மடங்கு செல்வங்கள் பெருகி வரும். அதனால ஆடி 18ஆம் பேர் அன்னைக்கு உங்களால முடிஞ்ச அளவு உதவி பண்ணுங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.